காந்தியினுடைய 56வது பிறந்தநாள் விழாவை எங்களுடைய மாநில தலைவர் ஆணைப்படியும் மாவட்ட தலைவர் ஆணைப்படியும் இங்கே கண்டோன்மெண்ட் பகுதியில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி இளந்தலைவர், இன்று இளைஞர்களுடைய வாழ்விற்கும் முன்னேற்றத்திற்கும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறவர். இந்த 56 வயதிலேயும் திருமணம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய தேசப்பற்றை, இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும், இந்த மோடியினுடைய அராஜக ஆட்சிக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மாபெரும் இளம் தலைவர் ராகுல் காந்தி. தலைவர் ராகுல் காந்தியினுடைய இன்றைய செயல்பாடுகள் நீங்கள் கவனித்திருப்பீர்கள். எங்கு பார்த்தாலும் அவர் அங்கே போயிட்டு தன்னுடைய அரசியல் பணி செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்டில் எந்த பகுதியிலுமே அமைதியின்மை இல்லை. அங்கங்கே மத கலவரம், இனக்கலவரம், அண்டை நாட்டினுடைய கலவரம், பொருளாதார பிரச்சனை, சமூக நல்லிணக்கம் இல்லாமை போன்ற எண்ணற்ற பாகுபாடுகள் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு அடையாளமாக நாங்கள் இந்த பகுதியிலேயே கொடியேற்றி இனிப்பு வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த கொடியேற்றுதல் என்பது ஒரு வெற்றியை குறிக்க வேண்டியது. ஒரு வெற்றியை அடைந்த அந்த காலத்தில் மன்னர்கள் எல்லாம் அந்த ஒரு பகுதியை பிடித்தால் கொடியேற்றுவார்கள். அந்த பழக்கம்தான் இன்று வரை இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. நமது கட்சியும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறது. இந்த வெற்றியை கொண்டாடுகின்ற ஒரு முகமாக இன்றைய பகுதியிலே நாங்கள் இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். வருங்காலத்தில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக நாங்கள் தான் இருக்கிறோம். காங்கிரஸ் தான் இருக்கிறது. ஏன் காங்கிரஸ் வேண்டும் என்று காங்கிரசினுடைய மகிமை தெரியாமல் மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் மிக வேதனை அளிக்கிறது. இந்த பகுதியிலே கிட்டத்தட்ட 40,000 ஓட்டுகள் இருக்கிறது. இந்த 7 வார்டிலேயே கண்டோன்மெண்ட் பகுதியில் இந்த 40,000 மக்களுடைய சார்பாக நம்ம ஒரு 10 பேர் தான். இந்த மக்களுடைய பிரச்சனைகளை இந்த 10 பேர் தான் ரெப்ரசன்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இங்கே நடக்கிற, இந்த பகுதியிலே நடக்கிற, இந்த நாட்டிலே நடக்கிற இந்த மாணவர்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளை நாம் தட்டி கேட்க வேண்டிய ஒரு சூழலில் இந்த 10 பேர் தான் இருக்கும். இந்த 40 பேருடைய குறைகளை இந்த 10 பேர் தான் நம்ம போய் இந்த அடையாளமாக, இந்த நிகழ்ச்சியினுடைய வழியாக தன்னுடைய அடையாளத்தை பதிவு செய்கிறோம். இங்கே ஒருத்தனும் தனக்கு ஆதாயம் இருக்குதுன்னு தான் வரான். நம்ம கட்சியிலே கூட ஆதாயத்தை அடிப்படையில் தான் வராங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. நாம் எப்படி நம்ம அந்த கட்சியை, நமக்கு மட்டும் என்ன மாதமானா 1 லட்சம் 2 லட்சம் என்ன இது கொடுக்குறேன், ரெமினரேஷன் கொடுக்குறானா? இல்லை, சொந்த பணத்தை தான் போட்டு பண்ணுறான். ஒரு நாட்டுப்பற்று இருக்கிறவன், காங்கிரஸ்ன்னு சொல்லிக்கிறவன் வழியே வரணும். வழியே வந்து தன்னுடைய ஆதங்கத்தையும் எதிர்ப்பையும் இந்த மோடி ஆட்சிக்கு எதிராக நாம் பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். இதற்கு நீங்கள் எல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்தது எனக்கு மிக பெருமையாக இருக்கிறது. அது நான் இதன் மூலமாக ஒரு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். காங்கிரஸ் என்றால் மதத்தை எதிர்ப்பது, காங்கிரஸ் என்றால் சமூக நீதியை தருவது, காங்கிரஸ் என்றால் இந்தியன் அனைவரும் சமம் என்ற ஒரு கோட்பாடை கொண்டு வருது. ஆமாம், அவன் ஒரு ஆதாயத்தை சொல்லி, ஒரு மக்களுடைய ஒரு குறிப்பிட்ட ஆதாயத்தை சொல்லி ஓட்டு வாங்குறான். நாம் இந்த 3 சொல்கிறதுனால எவனுக்கும் அது எடுபட மாட்டேங்குது. ஒரு மதத்தை தூக்கி பிடிச்சி ஒருத்தன் ஓட்டு வாங்குறான். நாங்கள் மதமே எங்கள் நாட்டில் இல்லைப்பா, எல்லாம் சமம்பா, எல்லாம் மதம் சமம்னு சொன்னால் அது 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 அப்படியே மறைஞ்சிடுது. இப்படி ஒரு போலித்தனமான ஒரு ஓட்டு வங்கியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பிஜேபி அரசு இன்று எம்எல்ஏக்களையும் எம்பிகளையும் விலை கொடுத்து வாங்கி இந்த நாட்டை சுடுகாடாக்கி கொண்டிருக்கின்ற மோடி அரசு. இதை நாம் எதிர்க்க வேண்டும் என்றால் நாம் ஒன்று கூட வேண்டும். நீங்கள் எல்லாம் சொன்ன அடுத்த நிமிஷத்தில் வந்து நிற்கணும். நமக்கு பிரதிபலன் கிடையாது. இந்த காங்கிரஸ் 60-70 வருஷமாக நாம் எந்த பலனும் அடையாமல் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு நாம் எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் வந்து இதில் கலந்து கொண்டு இனி வருங்காலத்தில் இந்த ஒரு நிகழ்ச்சியை மாறி பல நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு எனக்கு ஆசை.
நிர்வாகிகள் அதுக்கு ஒத்துழைக்கணும். நீங்கள் எல்லாம் வரணும். உங்கள் பகுதிக்கு நாங்கள் வரோம், எங்கள் பகுதிக்கு நீங்கள் வாங்க. நம்மளுடைய ஒற்றுமையை இதன் மூலமாக காட்டுவோம் என்று கூறிக்கொண்டு உங்கள் வந்த அனைவருக்கும் நன்றியை பாராட்டி உங்களுக்கு இந்த இனிப்பு வழங்கப்பட இருக்கிறது. அதை பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் மோகன் கிருஷ்ணன் அவர்கள் இனிப்பு வழங்கி சிறப்பிப்பார்.